ஆண்டவரும் அருமை ரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களை பார்த்து தீர்க்காமாய் சொல்கிற ஒரு வார்த்தை, சோர்ந்து போகாதே என்பதாக ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். இந்த சோர்வு பிசாசு கொண்டு வருகிற ஒரு பெரிய ஆயுதம் என்பதை விளங்கி கொள்ளணும். இன்றைக்கி பிசாசு எப்படி நம்ம இடத்துல வருவான்? கொம்பு வச்ச மாதிரி வருவான்னு நினைக்கக்கூடாது. பெரிய கருப்பு உடை அணிஞ்சிட்டு வருவான்னு நினைக்கக்கூடாது. பிசாசு நமக்குள்ளே இப்படி தான் வருவான். சோர்வை கொண்டு தான் என்ன செய்வான்? வருவான். இன்றைக்கி இந்த சோர்வு வந்துருச்சு அப்படின்னாலே அந்த சோர்வின் வெளிப்பாடு எப்படி இருக்கும்னா, நம்முடைய வாழ்க்கையில் வேகம் என்ன செய்து விடும்? குறைந்து விடும். எதுக்குமே வேகமாய் ஓடிக்கொண்டிருந்த நம்முடைய வாழ்க்கையில் வேகம் குறைந்து விடும். எல்லாமே முடங்கி போடுகிற, அதாவது முடக்கப்பட்ட ஒரு அனுபவத்தில் என்ன செய்யப்படும்? காணப்படும். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் மேலே பிரியமே இருக்காது. ஆண்டவரையே முறுமுறுக்க ஆரம்பிப்போம். வேதத்தை வாசிக்க பிரியம் இருக்காது, ஜெபிக்க பிரியம் இருக்காது, ஆலய கூடுகைக்கு போக பிரியம் இருக்காது, போதகரை நினைச்சாலே வெறுப்பாக என்ன செய்யப்படும்? காணப்படும். இதெல்லாம் ஒரு சோர்வுக்குரியதான, நம்ம சோர்ந்து போயிருக்கிறோம் என்பதற்குரிய ஒரு வெளிப்பாடு தான். இப்படி வெளிப்பட என்ன செய்ய ஆரம்பிக்கும். இப்படி சோர்ந்து போய் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை பார்த்து தான் கர்த்தர் சொல்கிற ஒரு வார்த்தை, நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் கர்த்தர் சொல்கிறார், ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயனால் உன் பலன் குறுகினது என்று எழுதப்பட்டிருக்கிறது. நன்றாய் கவனித்தீர்களா? இந்த வசனம் எப்படி ஆரம்பிக்கிறது? ஆபத்து காலம் என்று ஆரம்பிக்கிறது. இந்த உலகத்தில் எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் நிரந்தரமானது கிடையாது. நம்முடைய வாழ்க்கையில் நன்றாய் சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கி சோர்ந்து போயிருக்கிறீங்களா? இதே போல் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா நாளும் நீங்கள் இருக்க போகிறது கிடையாது. இன்றைக்கி சோர்வுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. சோர்வுடைய பிசாசுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. இந்த சோர்வுடைய பிசாசு தான் உங்களை ஆட்கொண்டு உங்களை முடக்கி போய் என்ன செய்திருக்கிறான்? வைத்திருக்கிறான். ஏதோ ஒரு ஆபத்து காலத்தில் உட்கார்ந்துருக்கிறீங்களா? செயல்பட முடியாதபடி இருக்கிறீர்களா? உங்களுக்குள்ளே சோர்ந்து போய் இருக்கிறீர்களா? இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, என்ன வந்தாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுங்க. சோர்வின் ஆவி இப்பொழுதே உங்களை விட்டு என்ன செய்யும்? விலகி போகிறதை நான் காண்கிறேன். எனவே இப்பொழுதே ஆவியானவர் உங்களுடைய வாழ்க்கையில் குறுக்கிடுகிறதை என்னால் பார்க்க முடிகிறது. அந்த வசனத்தை நன்றாய் பாருங்கள். ஆபத்து காலத்தில் சோர்ந்து போவாயனால் உன் பலன் குறுகினது என்று எழுதப்படலை. ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. நீ அப்படிங்கிறதான ஒரு பதம் அங்கே பயன்படுத்தப்படுகிறதை பார்க்க முடிகிறது. இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறார், உங்களை பார்த்து நீ என்று சொல்லி ஆண்டவர் அந்த இடத்தில் நம்மளுடைய பெயரை போட்டு, நீ சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போன உன் பலன் குறுகினது. ஏனென்று சொன்னால், அவர் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து, அவர் சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் சத்துவத்தை பெருக பண்ணுகிற ஆண்டவர். நமக்கு தெரியும், என் பிள்ளை இந்த காரியத்தில் சோர்ந்து போகும், என் பிள்ளை இந்த காரியம் செஞ்சால் நடந்தால் சோர்ந்து போய் என்ன செஞ்சிடும்? செயல்படாமல் மூடி படுத்து கொள்ளும் என்று ஆண்டவருக்கு தெரியும். அதனால தான் திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட விடமாட்டால் தாங்கிக் கொள்ள பலன் தருவார். தப்பித்து செல்லவும் ஆண்டவர் வழிகளை உண்டாக்குவார். இன்னைக்கு இந்த வார்த்தையை கொண்டு எலியாவுக்கு எப்படி ஆண்டவர் சோர்ந்து போய் சூரச்செடியில் படுத்து கிடந்தவனை தட்டி எழுப்பினாரோ, அதே போல் இந்த தினமும் கர்த்தருடைய சத்தத்தின் மூலமாய் ஆண்டவர் உன்னை தட்டி எழுப்புகிறார். சோர்ந்து போகாத மகனே, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் இருக்கிறது. நீ பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரம் இருக்கிறது. உன்னை குறித்து தேவ திட்டம் இருக்கிறது. சோர்ந்து போகாமல் முன்னேறி செல். நான் உன் கூட இருக்கிறேன். நான் உன்னை பலப்படுத்துவேன். நான் உனக்கு சகாயம் செய்வேன். நான் உன் தேவன். நான் உன் வலதுகையை பிடித்திருக்கிறேன். நான் உன் கூடவே இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் என்னை தைரியப்படுத்தி இருக்கிறார். எலியாவை போல எழுந்து நம்ம பிரயாணம் பண்ணுவோமா? ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அருமை தகப்பனே, இந்த வார்த்தையை கேட்ட பிள்ளைகள் வாழ்ந்திருக்க, சுகித்திருக்க, நன்மை அனுபவிக்க உதவி செய்யும். அப்படியே நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு ரட்சக நாமத்தில் வேண்டி கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all.